இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. எல்லாருடைய முகத்திலையும் பெரிய அளவிலான ஒரு சந்தோஷம். ஆனால் நாளைக்கு தான் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நாள். ரொம்ப டஃப்பான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்றைய நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது முதல்வர் விஜய் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க போகிறாரு. அதற்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத தாண்டி, பெரிய கருப்பண்ணன் தான் போட்டியிட்ட திருப்பத்தூர் தொகுதியில் அவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிட்டார்ல, அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் அவர் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு, அது சார்ந்திருக்கக்கூடிய தீர்ப்பு விஜய் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை தவறவிடுமா சட்டப்பேரவையில் அப்படிங்கிற கேள்வி. அதற்கு அதிமுகவோடு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் சபாநாயகராக திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு துணையாக துணை சபாநாயகர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பேரவைத் தலைவரையும் துணை பேரவைத் தலைவரையும் வாழ்த்தி பேசக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்படலை. மாறாக எல்லா கட்சிகளில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் பாமக சைட்லேருந்து சௌமியா அன்புமணி, டிஎம்டிகே சைடில் இருந்து பிரேமலதா விஜயகாந்த், ஐயுஎம்எல்ல இருந்து தமிமுன் அன்சாரி, மற்ற நபர்கள் அவங்க எல்லாருமே வரிசையாக விசிகாவிலேருந்து வன்னியரசு உள்ளிட்ட நபர்கள், திமுக சைடில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பேசினாங்க. கடைசியாக விஜய் அவர்களும் தன்னுடைய சிறப்பான உரையை ஆற்றினார். சரி, இந்த உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்கள் தான் பேசியிருந்த வார்த்தைகளை ரொம்ப முக்கியமாக பேசலாம். காரணம் என்னென்னா, அவர் சொல்லியிருந்தார், கசப்பான அனுபவங்கள் முன்னாடி நடந்தது, அதற்காக நான் வருந்துகிறேன். இனிமேல் என்னுடைய ஆதரவு எப்பவுமே தாவேக்காவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருந்தார். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இவருடைய ஆதரவு கடிதத்தை தான் தாவேக்கா சபாநாயகர்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரிஜினலை கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கசப்பான நிகழ்வுகளை மையப்படுத்தி தான் காமராஜ் அவர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர்கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தார். ஆக மொத்தமாக சேர்த்து ஒட்டுமொத்த கூடாரமும் தாவேக்கா பக்கம் சாய்ந்து விட்டது அப்படிங்கிறத அந்த காட்சிகள் மூலிமா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, விசிகாவினுடைய வன்னியரசு அவர்கள் பேசியிருந்தது. அதற்கு பிறகு விஜய் பேசியிருக்கும்போது ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தார். அந்த குட்டி ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, நம்முடைய சட்டப்பேரவை அப்படிங்கிறதே இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றம் இருக்குல்ல, அங்கே மன்னராட்சி காலத்திலேயே பாராளுமன்றமும் செயல்பட்டது. அந்த பாராளுமன்றத்தில் மன்னர் சொல்லக்கூடிய விஷயத்தை அங்கே அப்ளை பண்ணலை அப்படின்னா மன்னர் அந்த பாராளுமன்ற சபாநாயகருக்கு மரண தண்டனை விதித்து விடுவாராம். அதனால் அந்த சபாநாயகர் போஸ்ட்டுக்கு யாருமே உட்கார மாட்டாங்களாம். அதனால் 2 பேர் கையை பிடிச்சி கூட்டு போய் அவரை உட்கார வைப்பாங்களாம் வலுக்கட்டாயமாக. அப்படி ஒரு நடைமுறை தான் நம்முடைய சட்டப்பேரவையில் முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து அவரை அமர வைக்கக்கூடிய காட்சிகள். கிட்டத்தட்ட பலி கொடுக்குற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நல்ல வரலாற்று கதையோடு சொல்லியிருந்தார். புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது
ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறையா பேருக்கு சட்டப்பேரவையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விவரங்களே தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருடைய டிவி சேனல்கள்லையும் எல்லாருடைய யூடியூப் பக்கங்கள்லையுமே சட்டப்பேரவையில் என்ன நிகழ்வுகள் நடக்குது, விஜய் என்ன பேசுகிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுகிறாங்க, அந்த நடைமுறை மரபுகள் எப்படி கடைபிடிக்கப்படுது, குறிப்பாக பேரவைத் தலைவருடைய பெயரையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்திய பிறகுதான் மற்ற உறுப்பினர்களுக்கு அது புரிஞ்சுது. அது வரைக்கும் ஏன் பிரேமலதா விஜயகாந்த் கூட சௌமியா அன்புமணி கூட பேரவைத் தலைவருடைய பெயரை சொல்லி தான் அழைச்சாங்க. அது மரபுப்படி தவறு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேல் அரங்கேறக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மூத்த உறுப்பினராக அவர் சட்டப்பேரவையில் அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டது ரொம்ப அழகான விஷயம். இப்படி மக்களுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் கூர்ந்து கவனிக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, விஜய் அவர்கள் உரையாற்றிய போது இன்னும் சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். குட்டி கதை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் பேசுவதற்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஏன்னா சட்டப்பேரவையில் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது அவ்வளோ டஃப்பான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கப்படும், புறந்தள்ளப்பட மாட்டார்கள். ஒரு உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சிருந்தார். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அண்ணா காலத்திலிருந்து பெரியார் காலத்தில் இருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் குறிப்பிட்டு உங்களுக்கு எதிரி கட்சியாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தார். அதே நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், தமிழ் இரண்டாவது மொழியாக புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது சட்டப்பேரவைக்குள்ள அப்படிங்கிற விஷயம். அதற்கு உதாரணமாக மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு அவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே சட்டப்பேரவையில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட்ட விஷயமா இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட், நானும் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அங்கே நான் உங்களுக்கு ஜூனியர் தான், பட் டிஎம்கேவில் இருந்து நான் பேசும்போது நான் இங்கே சீனியர் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அந்த இடத்துல ரொம்ப அழகாக கோர்வையாக பதிவு செஞ்சிருந்தார். சொன்ன வார்த்தைகளை தாண்டி அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அழகானது, அதையும் நீங்கள் கவனிக்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான், நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன்தான் மிக மிக முக்கியம். இன்னொரு புறம் திருப்பத்தூர் தொகுதி, இந்த திருப்பத்தூர் தொகுதியை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு அருமையான வாக்குகளை மக்கள் கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதாக அறிவித்தாங்க. ஆனால் அவர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, பெரிய கருப்பண்ணனை விட ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்கிறது தான் அறிவிப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு. இதை எதிர்த்து பெரிய கருப்பண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, டிஎம்கே சைடில் இருந்து அவர் ஹைகோர்ட்டை நாடுறாரு. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சீனிவாச சேதுபதி அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் நீங்கள் அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாங்க. அப்போது விஜயினுடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகளோட எண்ணிக்கைங்கிறது 108 இருந்து 107 குறையுது. இப்போது விசிகா, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் இவங்களோட சேர்த்து 120ங்கிற எண்ணிக்கையிலேருந்து 119 குறைஞ்சிரும். பெரும்பான்மைக்கு 118 இருக்குது அப்படின்னாலும் யாராவது 2 பேர் கடைசி நேரத்தில் விளையாடிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளுமே பாதிக்கப்பட்டும் சிஎம் போஸ்டிங்கில் இருந்து விஜயும் இறக்கப்படுவார். இதை தவிர்ப்பதற்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய பிளான் தான் ஏடிஎம்கேலேருந்து வால் இண்டியராக 2 பார்ட்டாக உடைகிறாங்க. அதில் ஒரு பிரிவு தான் வந்து சிவி சண்முகம் தலைமையிலான குழு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கொறடாவா சி விஜயபாஸ்கரை
அவர்களையும் சட்டமன்ற குழு தலைவராக யார் ஐடிஎம்கே சைடில் இருந்து எஸ்பி வேலுமணியையும் பரிந்துரை பண்ணுறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் தொடர் தோல்விகளுக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சிவி சண்முகம் சொல்லாமலே சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு காலையில் வந்து எங்களுக்கு டிஎம்கேவோட கூட்டணி அமைச்சு எடப்பாடி முதல்வராகிறதுக்கு பிளான் போட்டாருன்னு சிவி சண்முகம் போட்டு உடைச்சார். கொஞ்ச நேரம் கழித்து அதிமுகவினுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று வருது. அந்த பக்கங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு. நீங்கள்லாம் வந்து தலைவர்கள்னு சொல்லிக்கிறீங்க, உங்கள் தொகுதியில் ஏடிஎம்கேவுக்காக நீங்கள் என்னென்ன வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறத அந்த சமூக வலைத்தள பக்கத்தில் ஏடிஎம்கேவினுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. எழுத்துக்கள் ரொம்ப பிரித்து மேயப்பட்டிருக்கு. அதில் சிவி சண்முகத்தை பற்றி எஸ்பி வேலுமணியை பற்றிலாம் காரசாரமாக பேசியிருந்தாங்க. ரெண்டாவது, செந்தில் பாலாஜியோடு நேற்று இரவு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து சிவி சண்முகம் பேசியிருந்தாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கொஸ்டினாக ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிட்டாலும் வெளியிடுவாங்க போல. அந்த அளவிற்கு ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்க போகுது சிவி சண்முகத்துக்கு அடுத்தடுத்த காலங்களில். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவரையும் மீட் பண்ணுறதுக்கு விஜய் வந்து திட்டம் போட்டிருக்கார். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக அவரும் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அரசியல் நாகரிகம் கருதி பல்வேறு தலைவர்களையும் சந்திக்க போறாருன்னு சொல்றாங்க. எது எப்படியோ அதிமுகவினுடைய சமூக வலைத்தளத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய வார்த்தைகள் எடப்பாடியினுடைய முழுமையான கோபம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொந்தளிப்பாக வெளிப்பட்டிருக்கு. பார்ப்போம், எவ்வளவோ காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய பவர் சென்டராக தன்னை காமிச்சுக்கிட்டார். பட் இப்போ தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு சட்டப்பேரவையில். அதை நிறையா உறுப்பினர்கள் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போது அந்த 4 அப்படிங்கிற எண்ணிக்கை குறைபாடாக இருக்கிறதுனால சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் பம்ப தான் செய்கிறாங்க. ஸோ 30ங்கிற எண்ணிக்கையோட தாவேக்காவோடு அவங்க இணைகிறதுங்கிறது அவங்களுக்கு தான் ஆப்ப முடியுமே தவிர மற்ற நபர்களுக்கு ஆப்ப முடியாது. ஸோ பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்க. நாளைக்கு நிரூபிச்சிருக்கிறதுக்கு இந்த 30 எம்எல்ஏக்களும் துணையாக நின்றாங்கன்னா 3 அமைச்சர் போஸ்டிங் கிடைக்கும். அதில் ஒன்று விஜயபாஸ்கர் கிடைக்கும், எஸ்பி வேலுமணி, இன்னொன்று சிவி சண்முகம். இந்த 3 பேருக்கு தான் அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு பிளானில் போட்டு வச்சுருக்காங்க. பாப்பா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி சட்டப்பேரவையில் நிறையா உறுப்பினர்கள் அதை மையப்படுத்தி பேசியிருந்தாங்க. குறிப்பாக டாஸ்மாக் தொடர்பான விஷயங்கள், போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான விஷயங்கள், காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து, அதிகாரம், இது எல்லாத்த பற்றியுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் நோட் பண்ணி விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த காட்சிகளும் அரங்கேறிச்சு. உதயநிதி ஸ்டாலின் பேச விஜய் ரசித்த விஷயங்களையும் அந்த இடத்துல அழகாக பார்க்க முடிஞ்சது. குட்டி சின்ன பிள்ளைங்கள் கூட வீட்டில் டிவி ஆன் பண்ணி சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்க்குறது ரொம்ப ஆரோக்கியமானது. அரசியல் நம்ம தெரிஞ்சுக்கணும், அரசியல் கற்றுக்கணும், அரசியல் பார்க்கணும், அரசியலை பழகணும், அரசியலுக்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஓட்டு போட்டு விஜயை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை சின்ன குழந்தைகளுமே பெரிய விஷயங்களை பார்த்து அதை கற்றுக்கிறாங்கங்கும் போது இது ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அடுத்தடுத்த தமிழக நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அது நிச்சயமாக அப்டேட்டோடு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பெரும் பொறுப்பு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.